இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவே ஹத்தீப் அப்துல்லா அல் புஐஜான் ஹஃபிலஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு ஏகத்துவம் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களை வீணாக படைக்கவில்லை, நோக்கமில்லாமல் படைக்கவில்லை. மரணத்தையும் வாழ்வையும் உங்களில் யார் நல்ல அமல் செய்கிறார் என்பதை பரிசோதனை செய்வதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். உங்களுக்கு இடத்தில் அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான். அவன் தான் ரப் என்று உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறான். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் குர்ஆன் சூரா அல்-அராஃப் 172வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய ரப்பு ஆதமுடைய பிள்ளைகளிடத்தில் அவர்கள் அந்த படைக்கப்படுவதற்கு முன்னால் ஆதமுடைய அந்த பிச்சலத்திடத்தில் பரம்பரையிடத்திலே அல்லாஹு தாலா ஒப்பந்தம் செய்துவிட்டான். அவர்களை அல்லாஹ் சாட்சியாக ஆக்கிவிட்டான். நான் அல்லவா உங்களுடைய ரப்பு. அப்போது எல்லோரும் சொன்னாங்க, ஆம் யா அல்லாஹ், நீ தான் எங்களுடைய ரப்பு, நாங்கள் சாட்சி சொல்கிறோம். கியாமத்துடைய நாளையில் நாங்கள் இதை விட்டும் பராமுகமானவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்வதை விட்டு நாங்கள் சாட்சி சொல்கிறோம். அல்லது எங்களுடைய மூதாதையர்கள் இணை வைத்தார்கள், இதற்கு முன்னால் நாங்கள் அவர்களை பின்பற்றினோம், அவர்கள் செய்யக்கூடிய மடமையான விடயங்களின் மூலம் நீ எங்களை அழித்து விடுவாயா? இவ்வாறே நாங்கள் மனிதர்கள் எங்களின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா உங்களோடு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சூரா யாசீன் 60-61 வசனத்தில் இருக்கிறான், ஆதமுடைய மக்களே, உங்களிடத்திலே நான் ஒப்பந்தம் செய்யவில்லையா? என்ன ஒப்பந்தம்? ஷைத்தானை நீங்கள் வணங்கக்கூடாது, ஷைத்தான் உங்களுடைய விரோதியாக இருக்கிறான், என்னைத்தான் வணங்க வேண்டும், அதாவது நேரான பாதையாகும். அதே போல் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உபதேசம் செய்து உங்களை தூண்டி இருக்கிறான். நபியை நீங்கள் சொல்லுங்கள் மக்களை பார்த்து, நபி அல்லாஹ் உங்களுடைய ரப்பு ஹராமாக்கிய ஒன்றை உங்களுக்கு நான் ஓதி காட்டுகிறேன். என்ன ஹராமாக்கிய முதலாவது விடயம்? இணை வைக்கக்கூடாது, பெற்றோர்களோடு நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை வறுமையை பயந்து நீங்கள் கொலை செய்யக்கூடாது, உங்களுக்கும் அவர்களுக்கும் நாங்கள் தான் உணவளிக்கின்றோம், விபச்சாரத்தின் பக்கம், பாவமான விடயங்களின் பக்கம், வெளிரங்கமான மறைவான பாவங்களின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது, எந்த ஒரு ஆத்மாவையும் உரிமை இல்லாமல் கொலை செய்யக்கூடாது. இது அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசமாகும். நீங்கள் தக்வாதாரிகள், நீங்கள் அறிவுள்ளவர்களாக சிந்தித்து நடக்க வேண்டும் என்பதற்காக சூரா அல்-அன்ஆம் 151வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களை உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறார். அதன் நோக்கம் அல்லாஹ்வை ஒருவன் என்று சொல்லி அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு ஏவிய விடயங்களில் மிக முக்கியமான ஒன்று, ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் ஒருவன் என்று உலகத்தில் நிரூபிப்பதற்காக வேண்டி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. சூரா அத்-தாரியாத் 56வது வசனம். வணங்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ல வேண்டும், அவனை ஒருமைப்படுத்த வேண்டும், அவனை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தான் ஆதரவிக்கவன், அவனிடத்தில் துவா கேட்க வேண்டும், அவனைத்தான் அஞ்ச வேண்டும், அவனுக்குத்தான் சுஜூத் செய்ய வேண்டும், அவனை கொண்டுதான் சத்தியம் செய்ய வேண்டும், அவன் மீதுதான் எங்களுடைய கர்மங்களை பாரம் சாட்ட வேண்டும். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வது என்பது, அல்லாஹை வணங்குவது என்பது, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது என்பது மிகப்பெரிய இந்த உலகம் படைக்கப்பட்டதுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. மனிதனுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால் அல்லாஹ் ஒருவன் என்று உள்ளத்தால் ஏற்று அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதாகும். ரசூல்மார்கள் அல்லாஹ் அதுக்கு அனுப்பினான், வேதங்களை அல்லாஹ் அதுக்கு இறக்கினான். எல்லா விதமான வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் அல்லாஹ் ஒருவன் என்பதாகும். ரசூல்மார்கள் ஏற்றுக்கொண்ட விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒவ்வொரு சமூகத்திலும் நாங்கள் ரசூல்மார்களை அனுப்பினோம், ஏன்? நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், சிலை வணக்கத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சில பேர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தான், சில பேர்களுக்கு வழிகட்டவர்களாக மாறிவிட்டார்கள். சூரா அன்-நஹல் 36வது வசனம். அதே போல் அல்லாஹ் சூரா அல்-அன்பியா 25வது வசனம் சொல்கிறான், நபியே, உங்களுக்கு முன்னால் நாங்கள் எந்த ரசூல்மார்களையும் அனுப்பவில்லை, அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது, நீங்கள் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்வதை தவிர வேற விடயத்தை சொல்லி நாங்கள் அனுப்பவில்லை. எனவே அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வது, ஏகத்துவம் என்பது மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. மனிதனை நீ படைக்கப்பட்ட நோக்கம் அதுதான். சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த பாதையில் தான் பயணிக்க வேண்டும், ஏகத்துவத்துடைய பாதையில் பயணிக்க வேண்டும். மோமின்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு பல ஆதாரங்களை, தெளிவான ஆதாரங்களை குர்ஆனிலே அல்லாஹ் கூறியிருக்கிறான், எடுத்து காட்டியிருக்கிறான். அதை மார்க்கமும் அறிவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, எங்களுடைய ஐம்புலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் கூட எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சூரா அல்-இஸ்ரா 44வது வசனம், 7 வானங்களும் 7 பூமிகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. 7 பூமியில் வானத்தில் இடைப்பட்ட வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. உலகத்தில் கூட எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை புகழ்கின்றது, தஸ்பீஹ் செய்கிறது. என்றால் உங்களால் அந்த தஸ்பீஹ்களை, புகழ்களை விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே ஏகத்துவம் என்பது உண்மையானது, அது தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா மனிதர்களை ஏகத்துவத்தோடு தான் படைத்திருக்கிறான்.
அந்த ஏகத்துவத்தின் மூலமாக தான் மனிதன் கண்ணியப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். மனிதனுடைய இரத்தம் பாதுகாக்கப்படுகிறது, உடைமைகள் பாதுகாக்கப்படுகிறது. அவன் ஏகத்துவவாதியாக இருக்கக்கூடிய காரணத்தை அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய காரணம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஏகத்துவம் என்றால் என்ன? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வது. அவனை தவிர ரப்பு கிடையாது, அவனை தவிர இறைவன் கிடையாது. அல்லாஹ்வுக்கென்று தனித்துவமான பெயர்கள், திருநாமங்கள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதாகும். அல்லாஹு தஆலா தனித்தவன், இணையாக அவனுக்கு அவனுடைய ஆட்சியிலோ அவனுடைய உலகத்தை செயல்படுத்தக்கூடிய விடயத்திலோ அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், வேறு யாருக்கும் வணங்கக்கூடாது. அதுதான் ஒரு முஸ்லிமை இழிவை விட்டும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. மனவீழ்ச்சியை பின்பற்றக்கூடிய பொய்யான விடயங்களை விட்டு ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய சூனியக்காரர்கள், சாஸ்திரக்காரர்கள், மந்திரவாதிகளுடைய கருத்துக்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது ஏகத்துவமாகும். ஷைத்தான்கள், கெட்ட ஷைத்தான்கள் ஜின்களுக்கு கட்டுப்படுவதை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. ஷைத்தானுடைய உதவியாளர்களை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சில பேர் அவர்களுடைய மத பெரியார்களை அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹை விட்டுவிட்டு மரியமுடைய மகன் ஈசாவை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். அவர்கள் அல்லாவை ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று அவர்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கு. அல்லாவை தவிர வேறு இறைவன், வேறு ரப்பு கிடையாது. அவர்கள் இணை வைக்கக்கூடிய விடயங்களை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமாகிவிட்டார். சூரா தௌபா 31வது வசனம். இந்த ஏகத்துவம் தான் ஒரு மனிதனை வழிகேட்டை விட்டு பாதுகாக்கும், யூகங்களை விட்டு பாதுகாக்கும், ஐயங்களை விட்டு பாதுகாக்கும், இருளை விட்டு பாதுகாக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் என்பவன் ஈமான்தாரிகளுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறான். அவர்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பால் அல்லாஹ் திசை திருப்புகின்றான். காஃபிர்கள் அவர்களுடைய பொறுப்புதாரிகள் சிலைகளாகும். அந்த சிலைகள் அவர்களை ஒளியிலிருந்து இருளின் பக்கம் விட்டு செல்கின்றன, வழிகாட்டின் பக்கம் விட்டு செல்கின்றன. அவர்கள் நரகவாசிகள், நரகத்தின் நரகமாக இருப்பார். சூரா அல்-பக்ரா 257 வசனம். அதை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் அப்துல்லா ஐஜான் ஹஃபிதஹுல்லாஹ் விடைபெற்று சென்றார்கள். ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஏகத்துவம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையாக உயிராக இருக்கிறது. அதான் ஆரம்பம், அதான் முக்கியமானது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா அது அந்த ஏகத்துவத்துக்குள்ளால் நுழையக்கூடிய வாயலாக இருக்கிறது. ஏகத்துவத்தின்பால் இணையக்கூடிய இணைப்பாக இருக்கிறது. இஸ்லாத்துடைய அடையாளமாக இருக்கிறது. இணை வைக்கக்கூடியவர்களை, ஈமான்தாரிகளையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமா சொர்க்கத்தின் திறவுகோலாகவும் சொர்க்கத்துக்குரிய கிரயமாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் அடியார்கள் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு பயணிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பயணத்தின் ஏணியாக இந்த கலிமா அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் மனிதர்களை படைத்தான், வேதங்களை இறக்கினான், ரசூல்மார்களை அனுப்பினான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஏகத்துவம் என்பது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனையாக இருக்கிறது. சூரா அஸ்-ஸுமர் 65வது வசனம் சொல்கிறான், நபியே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் வஹி சொல்லப்பட்டது, கட்டளையாக சொல்லப்பட்டது, இறை வசனமாக சொல்லப்பட்டது, இறை வார்த்தையாக சொல்லப்பட்டது. நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் வீணாகிவிடும், நீங்கள் நரகவாசிகளாக, நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். மேலும் அல்லாஹ் சூரா அல்-அன்ஆம் 88வது வசனம் சொல்கிறான், அவர்கள் இணை வைத்தால் அவருடைய அமல்கள் அனைத்தும் வீணாகிவிடும். இப்லீஸ் ஆதமுடைய மனிதர்களை வழிகெடுப்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படி அவர்களை ஏகத்துவத்தை விட்டு திருப்புவது, இணை வைப்பதின் பக்கம் எப்படி அவர்களை திருப்புவது என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இப்லீஸ் அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறான், அவனுடைய கண்ணியத்தை மீது சத்தியமாக முழு மனிதர்களை நான் வழிகெடுப்பேன், அவர்களில் யார் ஏகத்துவவாதிகளாக இருக்கிறார்கள், இஹ்லாஸோடு இருக்கிறார்கள், அவர்களை தவிர. ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களை நான் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஏகத்துவவாதிகளாகத்தான் படைத்தேன். ஷைத்தான் வந்தான், அவர்களை வழிகெடுத்தான். அவர்களுக்கு நான் ஹலாலாக்கியதை அவர்களுக்கு ஷைத்தான் ஹராமாக்கினான். ஷைத்தான் அவர்களை இணை வைப்பதின் பக்கம் அவர்களுக்கு ஏவினான், அவர்கள் அதனை செய்தார்கள். முஸ்லீமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஷிர்க் என்பது ரெண்டு வகை, ஒன்று பெரிய ஷிர்க், ரெண்டாவது சிறிய ஷிர்க். பெரிய ஷிர்க்னா என்ன? அது மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கிவிடும். அது இபாதத்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் துவா செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு குர்பானிகளை அறுத்து பலியிடுவது, நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது எங்களுடைய விடயங்களை பொறுப்பு சாட்டுவது, இது ஷிர்குல் அக்பர், மிகப்பெரிய பாவம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்ட மிகப்பெரிய பாவம் எது என்று நபி சொன்னாங்க, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் நிலையில் நீ அவனுக்கு இணை வைப்பதாகும் என்று சொன்னார்கள். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பெரிய ஷிர்க், இதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். குர்ஆன் அல்லாஹ் சூரா அன்-நிஸா 40வது வசனம், இணை வைக்கப்படுவதை அவன் மன்னிக்க மாட்டான், இணை வைப்பதை தவிர மற்ற விடயங்களை நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். யார் இணை வைப்பார்களோ அவர்கள் மிகப்பெரிய அவதூறை மிகப்பெரிய இட்டுக்கட்டை அவர்கள் அல்லாஹ் மீது சுமத்தி விட்டார்கள். அல்லாஹு தஆலா யார் இணை வைப்பாரோ அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். சூரா அல்-மாயிதா 72வது வசனம், யார் அல்லாஹ் கொண்டு இணை வைப்பார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்குவேன், நரகம்தான் அவர்கள் ஒதுங்கும் இடமாகும். இரண்டாவது ஷிர்க்குடைய வகை சின்ன ஷிர்க்காகும். அது ஒரு மனிதனை குஃப்ரின் பக்கம், இறை நிராகரிப்பின் பக்கம் விட்டு செல்ல மாட்டாது. மாறாக அது சில போது ஒரு மனிதன் பெரிய ஷிர்க்கில் ஈடுபடுவதற்கு காரணமாக மாறிவிடும். அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்வது, குறிபார்ப்பது, முகஸ்துதி,
அதே போன்று இதுக்கு ஷிர்குன் ஹஃபி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, மறைவான ஷிர்க்குன்னு சொல்லப்படும். ஏன்னா சில பேர்களுக்கு இது தெரியாமல் இப்படியான ஷிர்க்குகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இது ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற மாட்டாது, ஒரு மனிதனுடைய ஈமானை பறிக்க மாட்டாது, என்றாலும் அது பயங்கரமான நிலைமையாக இருக்குது. காலப்போக்கில் அது பெரிய ஷிர்க்கை செய்யக்கூடியவராக மாறிவிடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்கள், ஷிர்க் என்பது சிலை வணக்கம் செய்வதில் மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாத விடயத்தோடு சம்பந்தப்படுவது ஷிர்க்காகும். மோஸ்துதிக்காக அமல் செய்வதும் ஷிர்க்காகும். அல்லாஹ் அல்லாதவர்களின் பக்கம் துவா செய்வதும் ஷிர்க்காகும். அல்லாஹ் அல்லாத விடயங்களை கொண்டு சத்தியம் செய்வதும் ஷிர்க்காகும். குறிபார்ப்பதும் ஷிர்க்காகும். மஹ்மூத் இப்னுல் லபீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, நான் பயப்படக்கூடிய மிக பயங்கரமான விடயம் ஷிர்குல் அஸ்கர், சின்ன ஷிர்க்காகும். கேட்டாங்க சஹாபாக்கள், ஷிர்குல் அஸ்கர் என்ன? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரியா, மோஸ்துதி என்று சொன்னாங்க. அஹ்மதில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. குர்ஆன் ஏகத்துவத்துடைய வேதமாக இருக்கிறது, மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிறது. எல்லோரும் இந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதாரங்களை, அல்லாஹ் ஒருவன் என்ற ஆதாரத்தை உள்ளடக்கக்கூடிய வேதம் இந்த உலகத்தில் குர்ஆனை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. மறுமை நாளை பற்றி, நபிமார்களுடைய செய்திகளை பற்றி, பொய்யான மார்க்கங்களை பற்றி, குர்ஆனுக்கு முரணான, இஸ்லாத்துக்கு முரணான கருத்துக்களை பற்றியெல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய வேத நூல் குர்ஆனை தவிர வேறொன்றும் உலகத்திலே கிடையாது. அது பரிபூர்ணமான வேதமாக இருக்கிறது. மனிதனுடைய புத்திக்கு தோதுவான விடயங்களை பேசக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய வார்த்தைகள் மிகவும் அழகானதாக இருக்கிறது. அது எல்லா விதமான நோய்கள், ஷிர்க், சந்தேகம் போன்ற நோய்களுக்கு நிவாரணமாக அது அமைந்திருக்கிறது. ஈமானிய மக்களே, ஈமான் கொண்டு வாழக்கூடிய மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஏகத்துவம். அவன் ஏகத்துவவாதியாக, அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்று வாழக்கூடிய பாக்கியமாகும். அது எல்லா வெற்றிக்கும் திறவுகோலாக இருக்கிறது. மறுமையிலும் மறுமையிலும் பாதுகாப்பு கிடைப்பது காரணமாக இருக்கிறது. எனவே தௌஹீத் என்பது வெறுமனே நாவினால் சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்ல, அது உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அது அன்போடு சம்பந்தப்படக்கூடியதாக இருக்கிறது, கல்போடு சம்பந்தப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நீண்டது ஒரு துவாவை செய்து ஹத்தீப் அப்துல்லா ஐஜான் ஹஃபிஸுல்லாஹ் அழகிய அந்த ஹுத்பாவை விட்டும் விடைபெற்று சென்றார்கள். இறுதியாக மூன்றாவதாக நாங்கள் நேர்களுக்கு புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு விளம்பர இடைவேளை.